ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோட்ரைப். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது பார்த்தீங்கன்னா டாடா டியாகோட ஃபேஸ் லிஃப்டர் வெர்ஷன் தான். ஸோ பழைய மாடலுக்கும் புது மாடலுக்கும் என்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அஸ் யூஷுவல் அதோட ஃப்ரண்ட் டிசைன்ஸ் அண்ட் BS6 ஸ்டாண்டர்ட் இன்ஜின்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, நமக்கு இதில் ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க டீட்டெயில்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதோட ஃப்ரண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நமக்கு பழைய மாதிரியே இருந்தாலும் இதோட ஃப்ரண்ட் கிரில்ஸில் நமக்கு நியூ டிசைன்டா ஆரோ ஷேப்டு கிரில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுலேயே நமக்கு சென்ட்ரா டாட்டாவோட லோகோவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் நோட்டிசபிள் திங் பார்த்தீங்கன்னா, நமக்கு கிரில்ஸுக்கு மேலே பிளாக் கலரில் ஒரு லைனும் கீழே குரோம் ஃபினிஷில் ஒரு லைனும் ட்ராவல் ஆயிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ட்ரோஸ்லேயும் இதே மாதிரி ஒரு ஃபினிஷ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையே இதுலேயும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்ட்ரோஸோட வீடியோவும் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு மேலே ஐ பட்டனில் தரேன். ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் இதோட ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாலஜன் பல்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஓல்டர் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு டாப் எண்டில் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸே கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ஃபேஸ் லிஃப்டர் வெர்ஷனில் அதை மைனஸ் பண்ணியிருக்காங்க. நார்மல் ஹாலஜன் பல்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கு பக்கத்துலேயே நமக்கு இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. தென் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாக் லேம்ப்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த நியூ எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ளசன்ட் லுக் தருது. அண்ட் இதோட ஓஆர்விஎம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பியானோ பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. வித் இண்டிகேட்டர்ஸோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட B+ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிளாக் கலர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ரியர் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு பழைய மாதிரியே இதில் நமக்கு ரியர் ஸ்பாய்லர்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு எண்ட்லேயும். அண்ட் சென்ட்ரா டாட்டா லோகோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியர் வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. டியாகோ பேட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவர்ஸ் கேமரா பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு இந்த ஃபேஸ் லிஃப்டர் வெர்ஷனில் ஒரு நியூ அப்டேட்னே சொல்லலாம். ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருக்குது. அண்ட் இதோட டெயில் லைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் டெயில் லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்டீரியர் வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோதான் அப்டேட்ஸ் வேறு எதுவும் கொடுக்கல. அண்ட் இதோட வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு XC, XT, XZ அண்ட் XZ+ன்னு சொல்லிட்டு 4 வேரியன்ஸ் அவைலபிள் இருக்கு. அண்ட் இதில் மேனுவல் அண்ட் AMT ஆப்ஷன் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டாப் வேரியண்ட்டில் நமக்கு டூயல் டோன் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணுங்கள். அண்ட் இதோட இன்ஜின் பேல பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே இனிஷியேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்பவே காம்பேக்டான ஒரு இன்ஜின் பேவாக இருக்குது. அண்ட் டியாகோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்லி 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. இன் போத் மேனுவல் அண்ட் AMT வெர்ஷன் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. இட் ப்ரொடியூஸ் 84 பிரேக் ஹார்ஸ் பவர் at 6000 RPM அண்ட் 113 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் at 3300 RPM. அடுத்து இதோட இன்டீரியர்ஸ் போய் பார்க்கலாம். இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாக் அண்ட் கிரே காம்பினேஷனில் டூயல் டோன்டு இன்டீரியர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ORVM அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிச்சஸ் வரும்ல, அந்த இடத்துலயே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பியானோ பிளாக் ஃபினிஷ்ல இதோட டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பவர் விண்டோ சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர் ஓப்பனர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு குரோம் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர் பேக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு சேமஸ் ஓல்டர் வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, டேஷ்போர்டு எல்லாமே. பட் இந்த எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அது ஒரு பார்க்கறதுக்கு பிளசன்ட் லுக் கொடுக்குது. அண்ட் இதோட சீட்டிங் கம்ஃபர்டபுளும் நல்லாவே இருக்கு. அடுத்து இதோட ஸ்டேரிங் வீல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல் கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப் எண்ட்ல நமக்கு ஸ்டேரிங் மவுண்டர் கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு டாப் எண்ட்ல மட்டும் கூல்டு க்ளவ் பாக்ஸ் வரும், மற்ற எல்லாத்துலேயும் நார்மல் தான். அண்ட் சென்ட்ரா பார்த்தீங்கன்னா நமக்கு 7 inch டச் ஸ்கிரீன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கீழே நமக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு 12 volt பவர் சப்ளை, USB அண்ட் ஆக்ஸ் கேபிள் சப்போர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்ட்ரா நமக்கு ஒரு கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் சைடும் ஒரு கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட சன்வைசர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கோ பேசஞ்சர் சைடு வந்து மிரர் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைடு வந்து நார்மலாக தான் இருக்கு. அண்ட் மேலே நமக்கு ஆடியோ இன்புட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து ஒரு நியூலி டிசைன்டா ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் தான் இனி வர டியாகோ, டிகர் அண்ட் நெக்ஸான்லையும் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் வாங்க இதோட ரியர் சைடு போய் பார்க்கலாம். ரியர் சைடும் பார்த்தீங்கன்னா நமக்கு சில்வர் ஃபினிஷ் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு பவர் விண்டோ சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சேம் காம்பேக்டான ஒரு டோர் பாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு சென்ட்ரா பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ரியர் ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு காம்பேக்டாக இருக்கு. ஸ்கூப் ட்ராப் ஃப்ரண்ட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீ சப்போர்ட் அண்ட் அண்டர் டை சப்போர்ட் எல்லாமே நமக்கு நார்மலாக இருக்கு. ஹெட் ரூம் ஓகேவா இருக்கு. அண்ட் இதோட ஃப்ளோரும் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் அப்ரைசல் ஆகி போகுது. பட் 3 people இங்கே அகாமடேட் ஆக முடியும். அண்ட் ஹெட் ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு டாப் எண்ட்லேயே அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் கொடுக்கல, ஃபிக்ஸட் ஹெட் ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டோர்ஸ்லையும் நமக்கு ஹேண்ட்ஸ் வைக்கிறதுக்கெல்லாம் நல்லாவே இருக்கு.
அண்ட் வாங்க இப்போ ஒரு பூட் போய் பார்க்கலாம். ஸோ நமக்கு ரியர் சைடு பார்த்தீங்கன்னா மேலே ரியர் ஸ்பாய்லர் மாதிரி 2 எண்டுலேயும் ஒரு எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு இது ஒரு ஸ்போர்ட்டி லுக் கொடுக்குது. அண்ட் இதோட பூத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே ஒரு பார்ஷியல் ட்ரே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 242 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் பூட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹூக்கும் கொடுத்துருக்காங்க சைடில். லைட்ஸ் எதுவும் கிடையாது. அண்ட் ஒரு ஸ்பேரல் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிலே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நமக்கு R14 இன்ச் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஓகேவான பூட் கெப்பாசிட்டி சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட வீல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 ஸ்போக் அலாய் வீல்ஸ் வித் 175/60 R15 இன்ச் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. டாப் எண்ட்ல மட்டும் நமக்கு 15 இன்ச் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லா வேரியன்ட்லயுமே நமக்கு 14 இன்ச் டயர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 170 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா டியாகோ ஒரு ஃபுல் பேசிக் நீடட் ஃபீச்சர்ஸோட நமக்கு பட்ஜெட் பேக்கேஜ்டு காரா இருக்கும். And that's all guys, this is my overall review about Tata Tiago 2020 facelift model. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு நம்புகிறேன். ஸோ வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் திருச்சி டாடா ஷோரூமோட சேல்ஸ் பர்சன் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஃபார் எனி ஃபர்தர் அசிஸ்டன்ஸ் என்கொயரிஸ் எதுனாலும் நீங்கள் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். நன்றி.